ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இதனால் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்லுவேன். அவ்வளோதான் ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி நம்ம இந்த வருஷம் 2025 இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் இருக்கோம். அதுக்காண்டி கடைசி ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 2024 ஆகஸ்ட் மட்டும் ஓப்பன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் இத்தனை வருஷத்தில் நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம், எப்படிலாம் வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் தான் சொல்லணும். எந்த மாதிரிலாம் வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எந்த மாதிரி நான் கொண்டு போனேன் அப்படிங்கிறது அதை கேட்குறதுக்கு தான் மெயினாக உங்கள்கிட்ட இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தோட நாளைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 30, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 31. நாளைக்கு வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில. எடுக்க முடிஞ்சாலும் கண்டிப்பாக போகிறேன். அப்படின்னா இது நம்ம கடைசி வீடியோ இருக்கும். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நம்ம பார்த்திங்கன்னா இந்த போன வருஷம் ஒரு நியூ இயர் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். பால்கோவா கிட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண முதல்ல 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு. அதை பார்த்தினா அப்படி இப்படி எடுத்து கருக்கி அதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பண்ணி கடைசியில் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். பார்த்துருப்பீங்க. ஒழுங்காக வந்திருக்காது, இருந்தாலும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மொதல் நாள் ஸ்வீட்டோட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி போட்டால் 105வது வீடியோ 6வது வீடியோ இன்றைக்கி அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கடைசி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு இந்த வருஷத்துக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இன்னும் 2026 பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சேனலில் நல்ல வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்க போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கூட இருந்தாங்க. ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குலாம் வேலை இருக்கிறனால பார்த்திங்கன்னா அங்கிட்ட வேலைக்கு போகிறனால பார்த்திங்கன்னா இப்போ யாரும் அளவையும் வரல. கடைசியெலாம் கமாலில் கேட்டிருப்பீங்க, என்ன நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, யாரும் வரலையா அப்படின்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இருக்குன்னா இது பார்த்திங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட தனியாக தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மற்றபடி எடிட்டிங், வீடியோ ஷூட் பண்ணுறது எல்லாமே அப்லோட் பண்ணுற வரைக்கும் நான் ஒரு ஆளாக பண்ணிகிட்டு இருக்கனால இது என்னதான் ஆனாலும் நான் ரெடி பண்ணி ஆகணும். அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிடுவாங்க வீடியோ முடிச்சதுக்கப்புறம். ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்கிரைப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைப் வர முடியுமா அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்திருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்தாங்க தான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஏன் வரலன்னு கேட்குறீங்களா, அதுக்காண்டி சொல்ல வரேன். ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்குது, அவங்களும் நிறையா பார்க்கணும், அவங்களுக்கு கடன் வாங்கியிருக்காங்க, இஎம்ஐ, இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காண்டி காசு கேட்போம்ல. இப்போ நமக்காண்டி வீடியோக்கு நான் அவங்க வேலைக்கு போக முடியாதுல்ல. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா இப்போ யாரும் வர்றதில்ல அதிகமாக. நம்ம ஒரு ஆளை பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் 2026 பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வீடியோலாம் ஷூட் பண்ணுவோம். ஏன்னா லீவு நல்லா கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பண்ணலாம். அப்படின்னா நான் சோலாவே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதனால் வரைக்கும் நான் போட்ட வீடியோ எந்த வீடியோ உங்களுக்கு ஃபேவரெட்டு, இன்னும் இந்த மாதிரிலாம் மாற்றுங்க அப்படிங்கிற உங்களுக்கான ஒரு கருத்து இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த 2026 பார்த்திங்கன்னா நியூ ரெசல்யூஷன்லாம் வச்சுருப்பீங்கல்ல, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய ரெசல்யூஷனுங்களாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சேனல் நம்மளோட ரெசல்யூஷன் அதை தான் இருக்கிறான். வேறு எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரு இதுதானே. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 1 லட்சம் வந்துடாதா, சில்வர் பட்டன் கிடச்சிடாதா அப்படிங்கிற இதானே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்களும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னா போய் ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன்னா இது யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ எடுத்து போடுறதுங்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்கலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப் ஒர்த்து. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் வேறு என்னமோ சொல்ல வந்தேன், நிறையாவது சொல்ல வந்தேன். ஆனால் எதை தான் உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். அப்புறம் என்ன நீங்கள் கேட்பீங்கல்ல, இன்னொன்று கேட்பீங்க, உங்களுக்கு சேனலில் தான் ஓரளவுக்கு 15 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுல, ரெவன்யூ தான் வரும்ல, அதில் ஷேர் பண்ணிக்க வேண்டியானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கல்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலே இருக்கிறது நடத்தில் விடுது. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 10,000லேருந்து ஒரு 50,000 1 லட்சம் வியூஸ் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்லேருந்து நமக்கு தேவையான காசு வரும். அப்படி 1000 500 போணுச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது வராது. 1000 வியூஸ் போணுச்சுன்னா எவ்வளோ தெரியுமா, ஒரு 100 50 வரும், அவ்வளோதான். யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக பண்ணி போட்டிங்கன்னா அதில் பிரிச்சிங்கன்னா 100 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ, ஒரு ஆளுக்கு 10 ரூபா கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இது குரூப்பை ரன் பண்ண முடியாது. குரூப்பாக ரன் பண்ணிங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் வியூஸு 2 லட்சம் வியூஸ் போணுச்சுன்னா நீங்கள் குரூப்பாக போடலாம்.
ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு வீடியோ வந்து ஒரு 3 லட்சம் வியூஸ் போணுச்சு நண்பர்களே. அது ஒன்று தான் உருப்படியாக போணுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து வரல இது வரைக்கும். நான் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா வந்து நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நான் எப்படி சேனல் வந்து எப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சேனல் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4-5 சேனல் வந்து ஓப்பன் பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி இது இப்போதைக்கு இது ஒன்று தான் வந்து உருப்படி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து 2 சேனல் வந்து ஓப்பன் பண்ணி அது பார்த்திங்கன்னா நல்லபடியாக போணுச்சு. அது வந்து உங்களுக்கே தெரியும். நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இடையில பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நண்பர்களே. நான் வந்து முதல்ல வந்து யூடியூப்பில் வந்தது எப்போன்னா 2021 வந்தேன். காலேஜ் வந்து 2020 காலேஜ் முடிச்சுட்டு 2021 வந்து செல்லு அப்போ தான் எனக்கு செல்லு வந்து நான் வந்து வேலைக்கு போய்ட்டு வாங்கினேன். கடைக்கு மேலே என்கிட்ட செல்லு இருக்காதுல்ல. 2020 முடிச்சுட்டு 2021 வேலைக்கு போய்ட்டு செல்லு வாங்கி இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற வந்து நோட் பண்ணி நான் வந்து யூடியூப்பில் வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்குள்ள வந்து யூடியூப் அப்படின்னா என்னென்ன தெரியாது. அந்த கட்டத்தில் வந்து நான் வந்து யூடியூப்னால் எனக்கு என்னென்ன தெரியாது, வீடியோ எப்படி போடணும் தெரியாது. ஏதோ குருட்டு வாக்கில் வந்து போட்டுக்கு இருக்கும்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றிலாம் என்னடா வந்து இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து அப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து போக வந்து நான் அடுத்தடுத்து போட அவங்களுக்கும் பழகிடுச்சு. சரி நான் எப்படித்தான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா வந்து நிறையா சேனல் ஓப்பன் பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து கடைசியாக வந்து ட்ராவலிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி நிறையா வந்து நிறையா ஊருக்குலாம் போயிட்டு அதெல்லாம் வந்து நிறையா எடுத்து போட்டு அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் நான் நல்லா ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக வந்து காசு தேவைப்படும். ஒவ்வொரு ஊருக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2000-3000 செலவாயிரும் ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னா வந்து. ஏன்னா நான் 2 வீலர் தான் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து நல்லா ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணி போன வருஷம். நான் இது வரைக்கும் எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா வீடியோ போகிற டீட்டெயிலாக அது இன்னும் சின்னமும் அந்த சேனலில் தேடி பார்த்திங்கன்னா இருக்கும். அதை சொல்ல விரும்பல. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா அது வந்து தனியாக வந்து நான் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். தனியாக வந்து நான் எப்படி வந்து என்னென்ன அப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இது வந்து அந்த மாதிரி சேனல் கிடையாது. இது வந்து ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கனால பார்த்திங்கன்னா அதெல்லாம் எனக்கு மேக் பண்ணுறதுக்கு தோணலை. அப்புறம் என்ன வந்து ரூம் டூர் இதெல்லாம் கேட்டிங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு போடணும்னு தோணலை. ஏன்னா வந்து என்னோடய இது வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வந்து விரும்பலை. அதனால் பார்த்திங்கன்னா அதுவும் போடல. மற்றபடி நீங்கள் வந்து கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ண சொல்லிங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஆமாம், சேனல் ஸ்டார்டிங்கில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ குட்டி சேனலாக இருக்கனால வந்து எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, இதே சேனல் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட்டுக்கு ஃபுல் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து நான் ரிப்ளை வந்துடும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாது. ஏன்னா நான் முடியாதுன்னு சொல்லல, என்னால் பண்ணுற சூழ்நிலை வந்து இருக்காது அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி. ஏன்னா வந்து நம்ம ஒரு தான் இருப்போமா, அது பார்த்திங்கன்னா வந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி முடியாதுன்னு சொல்ல வரேன். மற்ற வண்டி எடுக்க முடியாதுன்னெலாம் சொல்ல வரல. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன எல்லா வீடியோஸும் வந்து எடுக்கிறக்காண்டி முயற்சி பண்ணுறேன். சரி பார்ப்போம். 2020 6 லட்சம் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக வந்து வீடியோ போட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேறு என்ன சொல்ல வந்தேன், வேறு எதாவது சொல்ல வந்தேன் மெயினாக, அதையும் பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திரும்ப வந்து எல்லாருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃப்டியாக இருங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. இந்த வருஷம் எப்படி போணுச்சு அப்படிங்கிறத மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2025 நல்லா போணுச்சா, இல்லை மீடியமாக போணுச்சா, இல்லை சுமாராக போணுச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக அப்படி ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. இப்போ 2026 வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வருஷமும் நல்ல வருஷமாக இல்லை உங்கள் எல்லாருக்கும் அமையும். அது பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. எல்லாருக்கும் வந்து நல்லாவே நடக்கும் அப்படிங்கிற வந்து பாசிட்டிவாக யோசிச்சுட்டு அடுத்த வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் புதுசாக. நீங்களும் ஏதாச்சும் செய்ய நினச்சதை பார்த்திங்கன்னா இப்போயே செஞ்சுருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வயசாகிட்டே இருக்குது. 20 ஸ்டார்ட் பண்ணி இப்போ எனக்கு 25 தான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு இருந்திருக்கு. நானும் 20 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா வச்சுங்களேன், இன்னும் 4 வருஷத்துக்குலாம் நமக்கு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் இருந்திருக்கணும். நம்ம நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 15,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. சரி, இந்த வருஷமாச்சு நமக்கு வந்து ஒரு சில்வர் பட்டன் கிடைக்குமா, கோல்டு பட்டன் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட இந்த ஆப்ஷனை வருவேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிக்கிறேன்னா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறது. வேறு எதுவும் கேட்கல நான் வந்து பெருசாக. ரைட்டு, உங்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச செஞ்சுருங்க இந்த வருஷம். அப்புறம் இந்த வருஷம் எதுவுமே செய்யலை அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அதான் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு
2026 ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திப்போம். 2026 சந்திப்போம். ஓகே, டாடா, பாய் பாய்.